சர்க்கரை நோயாளிகள் குடிக்க கூடாத பழசாறுகள் என்னென்ன தெரியுமா? எத்தனை நாளைக்கு தான் மூடி மறைக்க முடியும்? எல்லாருக்கும் தெரியட்டுமே. கோடையில சுற்றுச்சூழல்ல அதிக வெப்பநிலை காரணமா உடல்ல நீர் பற்றாக்குறை ஏற்படுது. இந்த சூழ்நிலையில நமக்கு அதிக வாந்தி, மயக்கம் இல்லனா செரிமான பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால கோடையில நீர் ஆதாரங்களை சாப்பிடுவது மிகவும் பயனுள்ளதா இருக்கு. பலரும் ஜூஸ சிந்திக்காமல் குடிக்கிறாங்க. ஆனா சர்க்கரை நோயாளிகள் எந்த ஜூஸ குடிச்சாலும் சந்தேகத்தோடவும் பயத்தோடவும் குடிக்க வேண்டியதா இருக்கு. முதலாவது மாம்பழம் ஜூஸ். கிளைசமிக் குறியீட்டின் படி பார்த்தா மாம்பழத்தின் கிளைசமிக் குறியீடு 50ல இருந்து 56க்குள்ள இருக்கு. அதாவது வாரத்திற்கு 3 முறை மாம்பழம் சாப்பிடலாம். சர்க்கரை நோயாளிகள் மாம்பழ சாறு சாப்பிடுவது கண்டிப்பா தவிர்க்கணும். திரவமாக மாற்றப்படும் போது அதுல உள்ள சர்க்கரையின் அளவு அதிகரிக்குது. இது ரத்த சர்க்கரை அதிகரிக்க செய்யுது. இரண்டாவது தர்பூசணி சாறு. கோடையில தர்பூசணியை விரும்பி சாப்பிடுவோர் பழமாக சாப்பிடலாம். மேலும் இந்த காலகட்டத்துல உங்க ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருப்பது முக்கியம். ஆனால் தர்பூசணி சாறு சாப்பிடுவது முற்றிலும் தவிர்க்கணும். ஏன்னா அதுல கிளைசமிக் இண்டெக்ஸ் 72 இருக்கிறதால ரத்த சர்க்கரையை அதிகரிக்குது. மூன்றாவது கரும்பு சாறு. கோடைக்காலம் நெருங்கி வருவதால கரும்பு சாறு அருந்துவது அதிகரிக்குது. ஆனால் சர்க்கரை நோய் இருந்தால் அது முற்றிலும் தவிர்க்கணும். அதுல கிளைசமிக் குறியீடு மிக அதிகமா இருக்கு. இது ரத்த சர்க்கரைய சமநிலையில இருந்து மாத்துது. கொளுத்தும் கோடையில சர்க்கரை நோயாளிகள் குடிக்கக்கூடிய ஜூஸ் வகைகளும் இருக்கு. முதலாவது சப்ஜா விதை தண்ணீர். சப்ஜா விதை நீர் உடல நீரோற்றமாக வைத்திருக்க உதவுது. இது உடல்ல பால் விதை குறியீடு பலவீனத்தை குறைக்குது. இரண்டாவது எலுமிச்சை நீர். எலுமிச்சை நீரும் உடல நீரோற்றமாக வைத்திருக்க ஒரு நல்ல வழிதான். சர்க்கரை மற்றும் உடலின் கொழுப்பின் அளவை குறைக்குது. மூன்றாவது மோர். நீரிழிவு நோயாளிகளுக்கு மோர் ஒரு ஆரோக்கியமான உணவு. இதுல ப்ரோபயோட்டிக் உள்ளது. இது செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது. சர்க்கரை நோயாளிகள் தினசரி உணவில் மோர் சேர்த்து கொள்ளலாம். ஓகே வியூவர்ஸ், இது போல ஹெல்த் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.